ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதய கருத்துக்களுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உன் வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற என்னை ஆசீர்வதியும். என் நாவில் இருந்து கொண்டு பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென், Amen. ஆமென், Amen. ஆமென். Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றியும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றியும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. 2024, 25 ஆண்டுகளில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்து விட்டது என்றும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது என்றும், இந்த நாளில், இந்த தேதியில், இந்த மாதத்தில் வருவார் என்று ஒரு சிலர் கூறியது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் சொன்னது ஒன்று கூட இன்று வரைக்கும் நடக்கவில்லை. ஆகவே அவர்கள் சொல்வதையும் இவர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு புலம்பி போகாதீர்கள். விசுவாசத்தை இழந்து போகாதீர்கள். உலகிற்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து அஞ்சி கலங்காதீர்கள். பிரியமானவர்களே, உங்க கையில வேத புத்தகம் இருக்குது, இருக்குதா இல்லையா? இருக்குது. எடுங்க. எடுத்து தூய ஆவியானவருடைய துணையோடு வாசியுங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால என்ன நடக்கும் என்று அவரே கூறியிருக்கிற பகுதியை கவனமா வாசிங்க. அவர் கூறியிருப்பவற்றை மாத்திரம் நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 24வது அதிகாரம் 36வது வசனத்தை படியுங்க. அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு எப்பொழுது இறுதி தீர்ப்பு வழங்க வருவார் என்று தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. வானதூதருக்கோ மனுமகனுக்கு கூட தெரியாது என்று இயேசு சொல்கிறார். ஆகவே இறுதி தீர்ப்பு எப்பொழுது நடக்கும் என்றும் சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் வந்து கூறினால் நம்பவே நம்பாதீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் என்ன நடக்கும் என்று, என்ன அடையாளங்கள் இருக்கும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரத்திலையும், லூக்கு 21வது அதிகாரத்திலையும், மார்க்கு 13வது அதிகாரத்திலையும் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். அவற்றை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவை எல்லாம் இந்த நாட்களில் அப்படியே நடந்து கொண்டு வருகின்றன. முக்கியமாக அறிவு பெருகி இருப்பதையும்
அன்பு வற்றி போயிருப்பதையும் தீவிரவாதம் தலைவிரித்தாடுவதையும் நாம் நம் கண்களாலேயே கண்டு கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏராளம் யுத்தங்களும் பஞ்சங்களும் நிலநடுக்கங்களும் சுனாமிகளும் பெருவெள்ளங்களும் நிலச்சரிவுகளும் எரிமலை வெடிப்புகளும் உலகத்தை உருக்குலைய செய்து கொண்டிருப்பதை நாம் இந்த நாட்களில் கண்டு கொண்டிருக்கின்றோம். மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருப்பதையும் நாம் நம் கண்களாலேயே கண்டு கொண்டிருக்கின்றோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு இப்படிப்பட்ட அழிவுகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கும் பேரழிவுகளும் மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்து போவதையும் காணும் பொழுது அச்சத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சு. இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது அடையாளமாக ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக விண்ணரசு பற்றிய நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும். அதன் பின் முடிவு வரும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:14 வசனத்திலே கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறபடியே உலகமெங்கும் மீடியாக்கள் வழியாகவும் பத்திரிகைகள் வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் இன்னும் நேரடியாகவும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் இப்பொழுதாவது ஆரம்பியுங்கள். நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய கடமையும் உரிமையுமாக இருக்கிறது என்பதை அறிந்து இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுங்கள். பிரியமானவர்களே, அவர் ஒருவரே கடவுள். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது அனைத்தும் அவரால் தான் உண்டாகி இருக்கின்றன என்கிற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றுங்கள். அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அவர் வழியாக மாத்திரம்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும் என்பதையும் சத்தியம் சத்தியமாக அறிந்து மக்களுக்கு பறைசாற்றுங்கள். பிரியமானவர்களே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டவரும் மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வருகிறவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்கிற சத்தியத்தை சத்தமாய் பறைசாற்றுங்கள். அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது அடையாளமாக நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும். அதன் பின் முடிவு வரும் என்று ஆண்டவர் கூறியது அப்படியே இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் சுய புணர்ச்சிக்காரர்களாகவும் ஒருவார் புணர்ச்சிக்காரர்களாகவும் விபச்சார வேசித்தனங்களை செய்கிறவர்களாகவும் தீவிரவாத வெறிச்செயல்களை செய்கிறவர்களாகவும் குடியர்களாகவும் கொள்ளையர்களாகவும் திருடர்களாகவும் பொய்யர்களாகவும் காம வெறியர்களாகவும் இந்த உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் உலகத்தில் மலிந்து கிடக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தின் கூலியாக நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கம், லோத்தின் காலத்தில் நெருப்பும் கந்தகமும் வானத்திலிருந்து பொழியப்பட்டது. இன்றைய நாட்களிலே பாவத்தின் கூலியாக எரிமலை வெடிப்புகளும் கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீகளும் கொடிய கொள்ளை நோய்களும் நிலநடுக்கங்களும் சுனாமிகளும் பெருவெள்ளங்களும் மக்களை விழுங்கிக் கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் நடக்கும் என்று செக்கரியா 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறபடி ஒலிவ மலை இரண்டாக பிளந்து கொண்டு வருவதாகவும் நாடுகள் அர்மகதோன் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாகவும் பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் வரும் பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் உண்டாலும் உறங்கினாலும் பாடினாலும் ஆடினாலும் இருந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் இரவு பகலாக கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருந்தாலும் உழைத்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் இறை பிரசனத்தில் நிலைத்திருங்கள். எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருங்கள். அப்பொழுது அவர் திடீரென்று வரும் பொழுது அவரை உங்களால் சந்திக்க முடியும்.
Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 13வது அதிகாரம் 16ல இருந்து 18 வரை உள்ள வசனங்களை படியுங்க. சிறியோர் பெரியோர் செல்வர் வறியவர் உரிமை குடிமக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டுக்கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னால் நடக்கும் என்று அவரே கூறியிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாவிட்டாலும், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருத்தூதர் யோவானுக்கு காட்சியில் வெளிப்படுத்தி இருக்கிற, அதாவது திருவெளிப்பாடு 13வது அதிகாரம் 16லிருந்து 18 வசனங்களில் கூறியிருக்கிறவற்றை உங்களால் நம்பாமல் இருக்கவே முடியாது. காரணம், அவை அப்படியே இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறதை நாம் நம் கண்களாலேயே கண்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மிகவும் ஆபத்தான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நிகழவிருக்கிற சகல தீமைகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். உபவசித்து ஜெபியுங்கள். இறை வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபியுங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். காத்திருந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, மிகவும் ஆபத்தான காலத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வருகை அண்மையில் உள்ளது. ஒருவரும் தப்பிக்க முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பல நாடுகளில் மிருகத்தின் முத்திரையை, அதாவது அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை 666 என்னும் எண்ணை தங்கள் வலக்கையிலாவது நெற்றியிலாவது பதித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மிருகத்தின் முத்திரையை யாரெல்லாம் பதித்து கொள்ளவில்லையோ அவர்களால் விற்கவும் வாங்கவும் முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது, அன்றைய சொந்த நாட்டிலேயே சுதந்திரமாக வாழ முடியாது. பிரியமானவரே, ஒருவரும் தப்பிக்க முடியாத காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. Hallelujah. இதை மனசுல வச்சுக்கிறோங்க. எப்படி வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் போகலாம், எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். தப்பிக்க முடியாத காலம் வந்துவிட்டது. இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, கலங்காதீர்கள். நாம் வாழ்கின்ற இந்த பூமி தற்காலிகமானது. இன்றைக்கோ நாளைக்கோ மறைந்து போய்விடும். ஆனால் என்றென்றுமாக நிலையாக இருக்கக்கூடியது நம் சொந்த தேசம், பரலோகம். ஆகவே சோர்ந்து போகாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நிலை வாழ்வை நோக்கி ஓடுங்கள். பரலோகத்தை நோக்கி ஓடுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த முத்திரையை குத்தி கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறார்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த லோகத்திலே சிறிது காலம் நாம் துன்பப்பட்டாலும் நித்திய பேரின்ப வீட்டிற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து செல்வார். அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மிருகத்தின் முத்திரையை இட்டுக்கொண்ட எல்லோரும் அந்தி கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். அவர்களால் விற்கவும் வாங்கவும் முடியும், உண்டு உடித்து மகிழ்ந்திருக்க முடியும். இறுதியில் அவர்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அங்கே என்றென்றுமாக அணையாத நெருப்பும் எப்பொழுதும் சாகாத புழுக்களும் கொடிய தாகமும் பற்கடிக்கும் அழுகையும் இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் ஒரு நாளும் செல்லக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இவ்வுலக வாழ்க்கை வசதிகளுக்காக இயேசுவையோ பேரின்ப வீட்டையோ இழந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord.
ஒரு நாளும் சாத்தானின் முத்திரையை, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை வலது கையிலேயோ நெற்றியிலேயோ இட்டு கொள்ளாதீர்கள். வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கே என்கிற முழக்கத்தோடு பாடுகளையும் பசி பட்டினிகளையும் சிறையிருப்புகளையும் மரணத்தையும் சந்திக்க, மகிழ்ச்சியோடு சந்திக்க ஆயத்தமாகுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரு கரம் விரித்தவராக அவர் காத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி கடந்து செல்லுங்கள். பின்னோக்கி பார்க்காதீர்கள். பின்னாலே நின்று கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவை நோக்காதீர்கள். 666 என்கிற நம்பரை நோக்காதீர்கள். மிருகத்தை நோக்காதீர்கள். பாவத்தை நோக்காதீர்கள். சாராய கடையை நோக்காதீர்கள். விபச்சார வேசித்தன இல்லங்களை நோக்காதீர்கள். உங்கள் முன்னால் நிற்கிற இயேசு கிறிஸ்துவை இருகரம் விரித்தவராக நின்று கொண்டிருப்பவரை நோக்கி பாருங்கள். எல்லா கஷ்டங்களும், எல்லா துன்பங்களும், அந்தி கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிற எல்லா பாடுகளும் பனிபோல் மறைந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 100% சத்தியம் சத்தியமாக இறுதி காலம் வந்தாச்சு என்பதை விசுவசித்து விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்து நிறுங்கள். ஒரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். பிரியமானவர்களே, உண்டு குடித்து உறங்கியது போதும், எழுந்திருங்கள். இனி காலம் செல்லாது. வாசலில் மரணம் படுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வரவிருக்கிற சகல சோதனையிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது விழித்திருந்து வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நித்திய பேரின்ப வீட்டிற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். Praise the Lord. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து செபியுங்கள். வாசலில் மரணம் படுத்திருக்கிறது. Praise the Lord. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். Praise the Lord. உலகிற்கு இறுதி தீர்ப்பு அளிக்க அதி சீக்கிரத்தில் வருகிறேன் என்று ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறிய நம் ஆண்டவர் ஏன் இன்னும் காலம் தாழ்த்துகிறார்? அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். வருவேன் என்று சொன்னால் அவர் சத்தியம் சத்தியமாக வருவார். அவர் காலம் தாழ்த்துவது கிடையாது. Praise the Lord. நம் ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகளைப் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போலவும் இருக்கின்றன. அவர் காலங்களை கடந்தவர் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, நாம் எல்லோரும் மனமாற வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் பொறுமையாக இருக்கிறார். ஆமென். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் மனமாறி விட்டீர்களா? நீங்கள் எல்லோரும் மனமாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதாவது மனமாறுங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள். நாம் இறுதி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆபத்து அண்மையில் இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டு, இறுதி காலம் வந்தாச்சு என்பதை அறிந்து கொண்டு மனமாறுங்கள். இனி காலம் செல்லாது. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடீரென்று வரும்பொழுது நீங்க தள்ளப்பட்டு போவீர்கள் என்பதை
திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும், சிந்திய திரு ரத்தத்தையும், பட்ட அவமானங்களையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் மனம் மாறி மீட்பு பெற வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்முள் குடியிருக்க செய்த ஆத்மாவை நம் ஆண்டவர் பேராவலோடு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உங்கள் ஆன்மாவை காத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவர் உங்களிடமும் என்னிடமும் என்ன கேட்கப் போகிறார் தெரியுமா? உங்களுள் குடியிருக்க செய்த ஆத்மாவை கொடு, கொடு, திருப்பி கொடு என்று கேட்கப் போகிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே நான் 10 கிலோ நகையோட வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு சேனையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, 10 பிள்ளைகள் ஆண்டவரே, 10 பிள்ளைகளும் பழுகி பெருகி இதோ சேனையா வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று உங்களுடைய கதையெல்லாம் எடுத்து விடலாம். ஆனா ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா? உன்னுள் நான் குடியிருக்க செய்த ஆத்மாவை கொடு. Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்வதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். நீ எவ்வளவு படிச்சிருக்கிற, எவ்வளவு சம்பாதித்திருக்கிற, எதை சாதிச்சிருக்கிற என்று நம் ஆண்டவர் கேட்க போறதே கிடையாது. காலம் நிறைவேறி விட்டது. 10, 20, 30, 50 வருடங்கள் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்னும் எஞ்சி இருப்பது எத்தனை வருடங்கள் என்பதை நீங்களே அலசி பாருங்கள். ஆகவே அச்சநடுக்கத்தோடு ஆண்டவர் பாதம் போய் சேர்வதற்கு, நித்திய பேரின்ப வீட்டிற்குள் நுழைவதற்கு உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, இவ்வளவு நல்ல ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யுங்கள். அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது. ஆகவே வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்கள் மனம் போல வாழாதீர்கள். அவர் திடீரென்று வரும்பொழுது நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடி எப்பொழுதும் பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது இறுதி தீர்ப்புக்கு முன்னால் நீங்கள் மரித்தாலும், இறுதி தீர்ப்பு வரை உயிரோடு இருந்தாலும் நித்திய பேரின்ப வீட்டிற்குள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. லூக்கா 21வது அதிகாரம் 34, 35 வசனங்களை படியுங்க. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பளிக்க வரும்பொழுது உங்கள் உள்ளம் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. நீங்கள் குடிக்கும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும், கூடா ஒழுக்கங்களுக்கும், விபச்சார வேசித்தனங்களுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனமாறுங்கள். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உங்கள் விருப்பம் போல பாவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அழிவது சத்தியம். இப்பொழுதே மனமாறி ஆண்டவருடைய பாதத்திலே வந்து சேருங்கள். மண்டிட்டு கதறி அழுது செவியுங்கள். பாவ பரிகாரமாக ஏராளம் தான தர்மங்களும் நற்செயல்களும் செய்யுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த சகல பாவங்களை மன்னித்து நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்துச் செல்வார். Praise the Lord. 1 தெசலோனியன் 5ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசியுங்க. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பளிக்க எப்பொழுது வருவார் என்று அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று யாராவது சொன்னால் நம்பவே நம்பாதீர்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர். யாருக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டு அவர் வரப்போறது கிடையாது. அவர் எப்படி வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு.
திடீரென்று வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்படியே நடக்கும். ஆகவே இவர்கள் சொல்வதையும் அவர்கள் சொல்வதையும் நம்பிக்கொண்டு குழம்பி போகாதீர்கள். ஆண்டவர் இந்த சத்தியத்தை யாருக்கும் வெளிப்படுத்த போவது இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் திடீரென்று வருவார். Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையை பற்றிய போதனைகளை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீர்கள், இழிவுபடுத்தி பேசாதீர்கள். அவர் திடீரென்று வரும்பொழுது நீங்கள் ஏமாந்து போகாதபடி தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆண்டவருக்காக காத்திருங்கள். Praise the Lord. அவர் இப்பொழுது வரமாட்டார். வருகை தாமதமாகிறது. அவர் வரவே மாட்டார். ஆகவே உங்கள் விருப்பப்படி உண்டு குடித்து மகிழ்ந்திருங்கள் என்று சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்ட உங்கள் நண்பர்களோ கள்ள ஊழியர்களோ உங்களுக்கு துஷ்ட அறிவுரைகள் கூறுகிறார்கள் என்றால் அதை நம்பவே நம்பாதீர்கள். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் சத்தியம் சத்தியமாக வந்து விடுவார் என்பதை நம்புங்கள். அவர் சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிர்த்தார், சொன்னபடியே சத்தியம் சத்தியமாக அவர் மீண்டும் வருவார். அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். பின்னும் ஒளிந்து போகும், மன்னும் மறைந்து போகும், பின்னும் ஒளிந்து போகும், மன்னும் மறைந்து போகும். ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும், ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும் அழியாதது, மாறாதது. சொன்னபடி மீண்டும் வருவார். சொல் தவறானம் இயேசு, சொன்னபடி மீண்டும் வருவார். சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே, அன்பர் இயேசு மீண்டும் வருவார். அல்லேலூயா ஆனந்தமே, அன்பர் இயேசு மீண்டும் வருவார். ஆமென். Praise the Lord. மத்தேயு 24வது அதிகாரம் 29, 30 வசனங்களை படிங்க. துன்ப நாள்கள் முடிந்த உடனே கதிரவன் இருண்டுவிடும், நிலா தன் ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழும், வான்வெளி கோள்கள் அதிரும், பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார். இதை காணும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவர். Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் நடக்கவிருக்கும் இறுதி அடையாளங்கள், கடைசி அடையாளங்கள். முதலாவதாக கதிரவன் இருண்டு போய்விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழும், வான்கோள்கள் அதிரும். அதன்பின் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தின் மேகங்கள் மீது வருவதை காணும் பூவுலகில் உள்ள எல்லா மக்களினத்தாரும் மாரடைத்து புலம்புவார்கள் என்று வசனம் சொல்கிறது. Praise the Lord. ஏன் மாரடைத்து புலம்ப வேண்டும்? யாரெல்லாம் மாரடித்து புலம்புவார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களும், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடாதவர்களும், கட்டளைகளை கடைப்பிடித்து பரிசுத்த வாழ்வு வாழாதவர்களும், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் விசுவாசம் இல்லாமல் இருந்தவர்களும் மாரடித்து புலம்புவார்கள். இரண்டாவதாக உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திலேயே மூழ்கி கிடந்தவர்களும், ஐம்பெரும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தவர்களும், உலகம் பசாசு சரீரத்திற்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவம் செய்து கொண்டிருந்தவர்களும், தங்கள் சகோதரர்களை வெறுத்தவர்களும்,
மாரடித்து புலம்புவார்கள். மூன்றாவதாக, படைத்தவரை உதாசீனப்படுத்தி அவரால் படைக்கப்பட்டவர்களையும் படைக்கப்பட்டவைகளையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் சாத்தானையும் தெய்வம் என்று சொல்லி வழிபட்டவர்களும் தூய ஆவிக்கு எதிராக பாவம் செய்தவர்களும் மாரடித்து புலம்புவார்கள். நான்காவதாக, அதிகாலையில் எழுந்து துதிக்காதவர்களும் ஜெபிக்காதவர்களும் வேதம் வாசிக்காதவர்களும் சாட்சிய வாழ்க்கை வாழாதவர்களும் ஏராளம் தான தர்மங்களையும் நற்செயல்களையும் செய்யாதவர்களும் மாரடித்து புலம்புவார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எதற்காக மாரடித்து புலம்புவார்கள்? தங்களுக்கு கிடைக்க போகும் தண்டனையையும் இழக்க போகும் நித்திய பேரின்ப வீட்டையும் நினைத்து மாரடித்து புலம்புவார்கள். அவர்களுக்கு கிடைக்க போகும் தண்டனை எதுங்க? நரகம். இதை நீங்கள் சத்தியமாக அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பரலோகம் செல்ல ஆயத்தமாகுங்கள். நான் எப்படினாலும் வாழலாம், மரணம் எல்லாருக்கும் வருது, அதே போல எனக்கு ஒரு மரணம். மேல போனானா கீழே போனானா, மேல போனாலும் இடம் இருக்கும், கீழே போனாலும் இடம் இருக்கும் என்று ஏனோ தானோ என்று வாழாதீர்கள். நரகத்துக்கு போறவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்றும், பரலோகத்துக்கு போறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் என்றும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, ராப்பகலாக நீங்கள் உழைக்க வேண்டும். எதற்காக? பரலோகம் போய் சேர்வதற்காக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவரை ஆராதித்து அவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். ஆத்ம தாகம் உள்ளவர்களாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யுங்கள். உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள். அப்பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உமது வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம் ராஜ்யத்திற்குள் வந்து சேரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவாதி தேவனே, நிகழவிருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக உன் நாமத்தை சொல்லி செபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, தேவாதி தேவனே, உபவசித்து செபிப்பதற்கும் இடைவிடாது ஜெபிப்பதற்கும் உன் பாதத்திலே மண்டிட்டு ஜெபிப்பதற்கும் எங்களுக்கு கற்றுத்தாருங்க கர்த்தாவே. இறை வார்த்தையை வாஞ்சியோடு வாசித்து தியானித்து வாழ்வாக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. தேவாதி தேவனே, விசுவாசத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். நீர் வரும் பொழுது உம்மோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உன் பாதத்திலே நாங்கள் மண்டிட்டு கிடக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், எடுத்து நிறுத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா? வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா? Praise the Lord. Praise the Lord.